ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு விளாக் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி மார்னிங் எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா டீ வச்சுருக்கேன். இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா சாம்பாருக்காக பருப்பு வேக போட்டு வச்சுருக்கேன். சாம்பாருக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேன். ஸோ கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்திருக்கேன். இன்றைக்கி டீட்டெயிலாக சாம்பார் ரெசிபி காட்டலை. சாம்பார் பார்த்தீங்கன்னா வச்சு முடிச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெண்பொங்கலுக்கு தாளித்து விட்டுருக்கேன். அரிசியும் போட்டாச்சு. வெண்பொங்கல் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டு வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கூடவே வெண்பொங்கலுக்கு சட்னியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், விசிலெல்லாம் போயிட்டு பொங்கல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இன்றைக்கி மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கலும் சட்னி சாம்பாரும் தான். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அதனால் காலையிலே சாம்பார் வச்சுட்டு மதியமும் இந்த சாம்பாரை வச்சுட்டு சாதம் மட்டும் வடிச்சுப்பேன். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு வீடியோ பாருங்கள். மேடம் மேடம் ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, இங்கே பார்த்து சொல்லு. எங்கே போகிறீங்க? பாப்பாவுக்கு ஹேர் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு பார்லர் போயிட்டுருக்கேன். பாப்பா பார்த்தீங்கன்னா முடி வெட்டவே வரமாட்டேன்னு சொன்னால். ஸோ பர்த்டே வர்றதுனால ஹேர் கட் பண்ணிக்கலாம் பாப்பான்னு சொல்லிட்டு பாப்பா கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். எங்கே போனாலும் உனக்கு கண்ணாடி அப்படி தானே? ஹேர் கட் பண்ணுறதுக்கு பயந்து தான் வந்தான். முடியே வெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரே அடம் பண்ணிவிட்டு எப்படியோ அவளை கன்வின்ஸ் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா பயந்துட்டு ஹேர் கட் பண்ண வேணாம், வாமா வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு இருந்தா. கம்பல் பண்ணி அவளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். முடி பார்த்தீங்கன்னா மொட்டை எடுத்ததுக்கப்புறமா பாப்பாவுக்கு வெட்டவே இல்லை. ஈவனாக வளரணுன்றதுக்காக ஹேர் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு கடைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். சோனியன் போனால் நம்ம அங்கே தான் போகணும். கஸ்டமர் தானே கேட்டோம், அவங்க வீட்டுக்கு வரல. எங்கே போயிட்டு வர? இங்க வா. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்தா. இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பயம் இல்லாமல் உட்காந்துருந்தா. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா ஈவனாக தான் நாங்கள் கட் பண்ணி விட போகிறோம். பேபி கட்டிங் மாதிரி கட் பண்ணி விடலாம்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். பாப்பாவுக்கு கொஞ்சம் திக்கான முடி தான், அடர்த்தியாகவும் இருக்கும். ஸோ பேபி கட்டிங் வெட்டினா நல்லா இருக்குன்றதுக்காக அதை ட்ரை பண்ணோம். பட் நல்லா தான் இருந்தது. ஹேர் கட் பண்ணுறப்பெல்லாம் அமைதியாக இருந்துட்டா. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணுறப்ப அந்த மிஷின் சவுண்டு கேட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இன்னும் வீட்டில் போயிட்டு குளிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா அழகாக இருக்கும். முன்னாடி வெட்டேன்.
வீட்டுக்கெலாம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். எவ்ரி வீக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோயிலுக்கு போகிறது என்னோடய பழக்கம். ஸோ வந்துட்டு இந்த வீக்குமே பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். கிளைமேட் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மழை வர மாதிரியே இருந்துச்சு. இந்த பாபா கோயில் பார்த்தீங்கன்னா ஹைவே ரோட்டில் வந்துட்டு சென்டரில் இருக்கும். நம்ம போகிறப்பவே பஸ்ஸில் போகிறப்பவே பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இங்கே வந்துட்டு சாமி கும்பிடுவாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்து பாபா கோயிலுக்கு வந்துட்டு கொஞ்சம் தூரம். இப்போ வாங்க நம்ம உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு வீடியோவை கண்டினியூவாக பார்க்கலாம். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு அடுத்து என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமு. இன்றைக்கி வந்துட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு வந்தோம். ஸோ பாப்பா வந்துட்டு ஸ்நாக்ஸ் கேட்டால் வாங்கி கொடுக்குறக்காக இந்த கடைக்கு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா பேக்கரி தான். பாப்பா பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் சாப்பிடுவா. ஸோ அவளுக்கு அதை வாங்கி கொடுத்துட்டோம். மைனஸ் தொட்டு சாப்பிட்றது அவளுக்கு பிடிக்காது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. அதனால தான் மூஞ்சி அப்படி வச்சுருக்கா. பட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா. சாப்பிடுங்க. பாப்பா போ போ போ. பாப்பா பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆனந்தன் சில்க்ஸ் தான் வந்திருக்கோம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த கடை ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கடையில் தான் வந்துட்டு எல்லோரும் ட்ரெஸ் எடுப்பாங்க. ஸோ இந்த கடையில் வந்துட்டு ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். துணியோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கும் சேர்த்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. பாப்பா பர்த்டே பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடியே வரனால தீபாவளிக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தான் போயிருந்தோம். பாப்பா பார்த்தீங்கன்னா லெஹங்கா மாடல் தான் கேட்டிருந்தா. நான் வந்துட்டு பாப்பாவுக்கு ஃப்ராக் டைப் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். பாப்பா வந்துட்டு எனக்கு லெஹங்கா வேணும்னு சொல்லிட்டு அவள் ஒன் சைட் பார்த்துட்டு இருந்தா. இது பார்த்தீங்கன்னா பட்டுப்பாவடை மாதிரி சேலையிலே வருதுன்னு சொல்லிட்டு இந்த கலெக்ஷனுமே இப்போ வந்துருந்துச்சு, காட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம ஃபங்க்ஷன் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம். நல்லா ட்ரெடிஷ்னல் லுக் கிடைக்கும். பாப்பாவுக்கு ரஃபுக்குமே ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். பாப்பாவுமே சேர்ந்து பார்த்துட்ருக்கா. இது பார்த்தீங்கன்னா இப்போ நியூ கலெக்ஷன் சொல்லியிருந்தாங்க. ஃப்ராக் டைப் தான். கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பட்டு சேலையில் இருக்கிற மணிக்கு கீழே லுக் கொடுத்துருந்தாங்க. மேலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல லுக்காக இருந்துச்சு. இந்த கலர் வந்துட்டு பாப்பாவுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துட்டு இருந்தா.
இந்த எல்லோ கலர் பாருங்கள், பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கேமராவில் எப்படி தெரியுன்னு தெரியல, நேராக பார்த்தீங்கன்னா நல்லா லைட் லெமன் கலரில் சூப்பராக இருந்துச்சு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1715 தான். நம்ம பெரியவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறத விட குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் கிளாத்தும் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவே இருந்தது. அவ்வளோதான், பாப்பாவுக்கு வந்துட்டு பர்த்டேக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துட்டோம். தீபாவளிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பர்த்டேக்கே பார்த்தீங்கன்னா ஓவர் பட்ஜெட் ஆயிடுச்சு. ஸோ பர்த்டேக்கு மட்டும் எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நேராக வந்துட்டு நைட்டு டின்னரை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கோம். இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பரோட்டா சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் பரோட்டாக்கு சால்னா வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக வச்சுருப்பாங்க. பாப்பா பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கிறப்பவே பசிக்குதுமான்னு சொல்லிட்டு இருந்தா. ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னா சாப்பிடவே இல்லை சரியாவேவும். இப்படி தான் நம்ம ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப பசிக்குதுன்னு சொல்லுவா. நம்ம சாதம் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிடவே மாட்டா. ஹோட்டலே வந்துட்டு அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தா. கடைசி வரைக்கும் சாப்பிடவே இல்லை. பரோட்டா பிச்சு போட்டு அப்படியே வச்சுட்டா. விளாண்டுட்டே தான் இருந்தா. அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.